எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். தமிழ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம Asus TUF A17 அப்படிங்கிற ஒரு கேமிங் லேப்டாப் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த TUF Gaming A17 சரிங்களா, அதோட பாக்ஸ். ஓகே, இது 2022 மாடல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 7 6800H அப்படிங்கிற வெர்ஷன். கரண்ட் Ryzen 7ஓட ப்ராசஸர் இது. அப்புறம் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா RTX NVIDIA RTX 3060 6GB கிராஃபிக்ஸ் கார்டு. அப்புறம் RAM வந்து 16GB 1TB SSD. இது வந்து ஒரு நல்ல லேப்டாப் ஃபார் டேட்டா சயின்ஸுக்கும் சரி, AML மெஷின் லேர்னிங் எல்லாத்துக்குமே சூப்பரான லேப்டாப் இது. தென் கேமர்ஸ் அவங்களுக்கும் இது நல்ல லேப்டாப் தான். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை ஃபஸ்ட் நம்ம கட் ஓப்பன் பண்ணலாம் சீல. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓகே, இதுதான் லேப்டாப். ஓகேங்களா, இதை இப்போதைக்கு சைடில் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சில ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அந்த வாரண்டிக்கு அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டஃப் கேமிங்கோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இதை நம்ம எடுத்து ஒட்டிக்கலாம் எங்கள் இடத்துல. அப்புறம் ஓகே, இதுதான் லேப்டாப்னு சொல்லியிருந்தோம்ல, இதுதான் லேப்டாப். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் லேப்டாப். ஓகே, இதுதான் டஃப் கேமிங் லேப்டாப். சொன்ன மாதிரி இது வந்து ஜாகரி கிரே கலர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜாகரி கிரேன்னு நினைக்கிறேன். இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிரே. ஓகேங்களா, இது ஃபுல் மெட்டலுமே, இது லிட்டுமே மெட்டல் தான். ஓகே, மொத்தமாக இதில் வந்து 4 வெண்ட் இருக்குது. இங்கே 2 வெண்ட் இருக்குது, இந்த சைடில் ஒரு வெண்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு வெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஈத்தர்நெட் போட்டிருக்கு, பவர் சாக்கெட் இருக்குது, 2 டைப் சி யூஎஸ்பி இருக்குது, 2 டைப் சி இருக்குது, ஒரு யூஎஸ்பி இருக்குது, அப்புறம் 3.5mm ஜாக் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஎஸ்பி மட்டும்தான் இருக்குது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாம். லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகே, இதுதான். இது வந்து ஒரு 17 இன்ச். ஓகேங்களா, A17ங்கிறது 17 இன்ச்சில் வரும். A15 இருக்குது, சேம் கான்ஃபிகரேஷன்ஸ் வரும், பட் ஆனால் 15 இன்ச் ஸ்க்ரீன் இருக்கும். இது வந்து 17 இன்ச் ஸ்க்ரீன். சரிங்களா, சொன்ன மாதிரி Ryzen 7 RTX. ஓகே, இது நல்ல பவர்ஃபுல்லான சிஸ்டம் ஃபார் டேட்டா சயின்ஸ். சரிங்களா, டெவலப்மெண்ட்டுக்கு சொல்கிறேன், ஸ்டடி பர்பஸ் சொல்ல, டெவலப்மெண்ட்கே இது பவர்ஃபுல்லான சிஸ்டம் தான். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஹையர் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் நான் RTX வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை லைஃப் நான் RTX வச்சு NVIDIA கிராஃபிக்ஸ் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே நான் ஆன்லைனில் இருக்கிற GPUs தான் யூஸ் பண்ணுவேன். அஜென் லோக்கல் ஸ்மால் ப்ராசஸிங் பண்ணிப்பேன். கொஞ்சம் ஹையர் அண்ட் ப்ராசஸிங் போகும்போது கண்டிப்பாக நான் கூகுள் கோலாபோ தான் யூஸ் பண்ணுவேன் ஃபார் சின்ஸ் அதில் வந்து கிராஃபிக்ஸ் இருக்குங்கிறதுக்காக.
ஃபஸ்ட்டு ஒரு NVIDIA ஒரு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே வாங்கின லேப்டாப் தான் இது. இதுதான் சார்ஜர். ஓகேங்களா, இந்த லேப்டாப்போட சார்ஜர் இதுதான். சார்ஜிங் பிரிக், ஃபுல் பிரிக். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 240 வாட்ஸ். ஓகே, இது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான 240 வாட்ஸ் சார்ஜர். அதுக்கு தேவையான கேபிள் இதுதான். ஓகே, இது வந்து ஒரு பெரிய பின். அது நம்ம நார்மலாக இருக்க லேப்டாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பின்னாக இருக்கும், அது எந்த ப்ளக்கில் வேணால் போடலாம். ஓகே, பட் ஆனால் இந்த லேப்டாப்போட பின் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வாஷிங் மிஷின் ஒரு பெரிய பெரிய பவர் சப்ளைஸ் யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரிட்ஜு அது சைஸில் இருக்க பின். ஓகேங்களா, நார்மல் ப்ளக்கில் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது, கண்டிப்பாக கன்வெர்ட்டர் தேவைப்படும். ஓகே, இதை வந்து இந்த பிக்கோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா சூப்பராக ஒர்க் ஆகும். இதுதான் லேப்டாப். ஓகேங்களா, இதில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு RTX 3060 Ryzen 7 6800H கரண்ட் இந்த வருஷத்தோட ப்ராசஸர். அண்ட் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இது அடாப்டிவ் கேமிங்னால 144Hz அடாப்டிவ் சிங்க். ஓகேங்களா, நல்ல ஒரு கேமிங் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ப்ராசஸர் தான் அது. இது கேமிங்காக டெவலப் பண்ணுது. பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபார் டேட்டா சயின்ஸ், அனலிட்டிக்ஸ், AML இந்த ப்ராசஸ்க்கு மட்டும்தான் நம்ம இந்த யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வாங்கியிருக்கேன் நான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர். ஓகே, இது வந்து ஜாகரி கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டஃப் TUF அப்படின்னு போட்டிருக்கீங்க. இது டஃப், அசூஸில் டஃப் சீரிஸ். இது முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 இன்ச் லேப்டாப். ஓகேங்களா, இது A17, அதனால தான் இதில் Asus A17ன்னு சொல்கிறாங்க. A15 ஒன்று இருக்குது, அப்படின்னா 15 இன்ச் லேப்டாப். இது வந்து A17னால இது வந்து ஒரு 17 இன்ச் லேப்டாப். சரிங்களா, நல்லா பெருசாகவே இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். குட் ஃபார் 3060னால 6GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ரேம் வந்து 16GB, DDR5 ரேம், DDR4 கூட கிடையாது, DDR5 ரேம், RTX 3060, அப்புறம் வந்து Ryzen 7 6800H, அப்புறம் வந்து 1TB SSD. ஓகேங்களா, இது இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராசஸிங் ஸ்பீடுமே சரி, நம்ம அல்காரிதம்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த லேப்டாப் சூப்பராக இருக்கும். ஓகே, அதனால Asus A17ன்னு சொல்கிறாங்க. A15 சீரீஸுமே இருக்குது, அது வந்து 15 இன்ச் லேப்டாப்பாக இருக்கும். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் அபவுட் Asus TUF Gaming. இது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எங்கள் லேப்டாப் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட கேளுங்க, கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை நான் விக்னேஷ். நன்றி.